ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். என்கிட்ட பேப்பர் 1 பேப்பர் 2 ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நாங்க வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணா நீங்க எனக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அகாடமில ப்ரிப்பேர் பண்ண சைக்காலஜி புக். இது வந்து எஸ்டிடி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே வந்து கவர் ஆகும். சிலபஸ்ல கொடுக்க 10 யூனிட் வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து 260 பேஜஸ் இருக்கும். ஃபுல்லாமே வந்து ஒன்லைனர் எம்சிக்யூஸ் அந்த மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். இந்த புக் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அகாடமில ப்ரிப்பேர் பண்ணா பொது தமிழ் சிட்ரேடு, இதுல வந்து இலக்கணம் இலக்கியம் உரைநடை 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாவே இதுல கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மேக்ஸ் புக் கிட்டத்தட்ட வந்து ஒரு 560 பேஜஸ் கிட்ட இருக்கும். 6th to 10th இருக்கிற வரைக்கும் இருக்க எல்லாமே ரீசனிங் மேக்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஃபுல்லா இதுல கவர் ஆயிரும். இதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 30க்கு வந்து 25 கொஸ்டின் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் புக் அப்படின்னே சொல்லலாம். 6ல இருந்து 12th வரைக்கும் உள்ள வெக்காபுலரி கிராமர் செக்ஷன் எல்லாமே வந்து ஃபுல்லா இதுல கவர் ஆயிரும். அதோட வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து இந்த ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஃபுல்லா கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பொது அறிவியல், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் பிளஸ் ஒன்லைனர் இதுவுமே வந்து ஃபுல்லாவே வந்து கவர் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேஜஸ் கிட்ட இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை தவிர்த்து வந்து நம்ம சோசியல் மேஜருக்கு வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஜியோகிராஃபி பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் இது கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து 6th to 12th எக்கனாமிக்ஸ், அடுத்து 6th to 12th வந்து ஹிஸ்டரி புக் இதுவுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் 6ல இருந்து 12th வரைக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சோசியல் மேஜர்ல வந்து கொஞ்சம் அந்த லாஸ்ட் இருக்க 60 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃபாவே கேட்கறாங்க. நீங்க பண்ற ஒரே தப்பு என்னன்னா ஒன்லைனரா வந்து படிக்கிறீங்க. ஒன்லைனரா படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பாஸ் ஆக முடியாது. நம்ம வந்து தியரிட்டிக்கலா படிக்கணும். தியரிட்டிக்கலா படிச்சா மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். அந்த மாதிரி பேஸ்ல வந்து எஸ்சிஆர்டி பேஸ்ல வந்து நம்ம இந்தியன் பாலிட்டி புக் கொண்டு வந்திருக்கோம். 6ல இருந்து 12th வரைக்கும் வந்து ஒரு டாபிக் விடாம வந்து எல்லாமே வந்து கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து ஐஎன்எம் புக் இதுவும் அப்படிதான். தியரிட்டிக்கலா வந்து எஸ்சிஆர்டி பேஸ்ல வந்து அண்டர்லைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படிச்சா மட்டும் தான் நம்ம 60க்கு ஒரு 50+ கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து எஸ்சிஆர்டி புக், இதுல என்ன டவுட் அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்னா எப்படி இருக்கும் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியும் எஸ்சிஆர்டி புக்ஸ்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு அப்படின்னா அது வந்து 6ல இருக்கும், 9th இருக்கும், 11th இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரே பேஜஸ்ல அந்த புக்கை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. நமக்கு இதனால என்ன அப்படின்னா டைம் வந்து சேவ் ஆகும். 6th புக் 12th புக் தேடி தேடி படிக்கிறத விட ஒரே டாபிக்ல ஃபுல்லாவே வந்துடும். 6ல என்ன கொடுத்துருக்காங்க, 9th என்ன கொடுத்துருக்காங்க, 11th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதோட வந்து நம்ம டெஸ்ட் போட்டு வெளியூர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்காண்டி ஓஎம்ஆர் சீட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம வந்து கம்மிங் February 23rd இருந்து ஆன்லைன் ஆஃப்லைன் வந்து 8 நியூ பேட்ச் வந்து நம்ம அகாடமில ஸ்டார்ட் பண்றோம். இதை பத்தின டீடைல்ஸ் எதுவும் தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல என்னால வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க முடியாது, உங்க டெஸ்ட் பேட்ச் இருக்கு அப்படின்னு கேட்டாலும் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. இல்ல நம்ம டெஸ்ட் பேட்ச் பிளஸ் மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட அதுவுமே நீங்க வாங்கிக்கலாம், நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேற ஏதாவது டவுட் தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.